ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அம்மா பார்க்குறதுக்காக. அம்மா ஆச்சிலாம் பார்த்து 1 இயர் ஆகுது, ஃபோனில் பேசுகிறதோட சரி. ஸோ இன்றைக்கி 1 இயர்க்கு அப்புறம் ஊருக்கு போகிறேன். ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க இல்லையா பசங்களுக்கு, ஸோ அதனால். ஸோ ஏன் இத்தனை நாள் நான் லேட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலி மார்ச் 10th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஏன் இவ்வளோ நாள் லேட் பண்ணேன் அப்படின்னா, செடி இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது என்னை நம்பி. ஸோ அவங்களெல்லாம் நான் பட்னி போட்டுறக்கூடாதுல. ஸோ அதனால தான் இதுவே வந்து ஒன் வீக் கேப்பில் தான் நான் வந்து கிளம்புறேன். போயிட்டு உடனே வந்துடுவேன். நான் ஊற்றி செட் பண்ணியாச்சு. பேர்ட்ஸுக்கும் தண்ணிலாம் ஊற்றி செட் பண்ணி வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. அவங்க 2 days பிஃபோர் தான் கிளம்புறாங்க. ஏன்னா அங்கே ஒரு மேரேஜ் வீடியோ ஆல்ரெடி 2 months பிஃபோர் போட்டாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு தான் போடாமே இருந்தோம். ஸோ அது போட்டாச்சு இப்போ. ஸோ இதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீலாம் போட்டு கொடுத்துட்டு, ஸோ வெளியில் போகிறதுனால சாமி கும்பிட்டுட்டு போனோம்ல. ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து லக்கேஜெலாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இதில் ஃபுல்லாக என்னோடய மேக்கப் செட் இருக்கும். இந்த பிங்க் கலர் பேக்கில் இது பர்ஸு அந்த மாதிரி. இது வந்து ட்ரெஸ்ஸஸ் என்னது பாப்பா இது இருக்குது, இது தம்பிக்குள்ளது இதில் இருக்குது, ஃபுட்டு அதில் இருக்குது. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லாங்காக கூட்டிகிட்டு போகிறேன் என் பசங்களை. என் ஹஸ்பண்ட் வரல, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். ஆல்ரெடி பக்கத்தில் ராஜபாளையம் டு திருநெல்வேலி அப்படி கூட்டிகிட்டு போயிருக்கேன் தனியாக. பட் இப்போ தான் வந்து லாங்காக ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன். எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. பாருங்க, கிளம்பி ட்ரெஸ்ஸு அவுத்துட்டு உட்காந்துருக்காரு, ஜட்டுக்கெல்லாம் அவுத்து போட்டுட்டு. ஓய் வாங்க போகலாம். அவருக்கு பயமாக இருக்கா, அதான் பயமாக இருக்குங்கிறாரு. ஏறி செட் ஆகிட்டோம். யாத்மியா அந்த உட்காந்துருக்காங்க. ஓய் யாத்மியா, பேருமே ஏறின கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கிட்டாங்க. ஆக்சுவலி இது நான் ஏசின்னு நினச்சேன், பார்த்தா இது வந்து நான் ஏசியில் போட்டுருப்பாங்க போகிறாங்க. நான் கூட எப்படி தான் இருக்க போகிறவங்கன்னு நினச்சி தூங்கிட்டாங்க. பட் போய் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் இதுதான் பயம்தான். பார்க்கலாம். யாத்மியா வந்து ஒரு ரவுண்டு தூங்கி எழுந்துட்டாங்க. அது தம்பி இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வெளியில் சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து வரும்போதே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் யாருமே சாப்பிட்டுருக்காங்க. யாருமே வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் அவங்களுக்காக பாப்பா தூங்காமல் படுத்துட்டு இருக்கான். ஸோ ரெஸ்ட்ரூம்க்காக எடுத்துப்போம். ஆக்சுவலி இந்த பஸ்ஸில் என்னென்னா சிங்கிள் சீட்னால் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு ஆள் தான் படுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். மார்னிங் வந்து இப்போது டைம் வந்து 5:59, அதாவது 6 o'clock ஆக போகுது. இறங்கினோன்னா அப்பா கரெக்டாக கூப்பிட்றதுக்கு ரெடியாக வந்திருந்தாங்க. ஸோ அப்பா கூட ஏறி போயிட்டோம். ஸோ போயிட்டுருக்கும் போது எதுக்கு ஆச்சரியமாங்கன்னா 1 year ஆச்சுல, எல்லாமே மாறின மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஹால்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் ஃபேமிலியில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாம் நடந்து போவாங்க. அந்த காலத்துலலாம் பஸ்ஸில் வசதிலாம் அந்த அளவுக்கு இருக்காது. எப்பயாவது நேராக ஒரு பஸ் இருக்கும், காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரி. ஸோ அந்த திருநெல்வேலியில் மேட்ச் வர டைமில் இந்த மாதிரிலாம் நடந்து போவாங்க. இங்கே தான் நடக்கும். ஆற்று வழியாக போவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நடந்து வெறுங்காலெல்லாம் போவாங்க. இது பார்த்திங்கன்னா டிவி. அப்போல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து டிவி இருக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தெருவில் வந்து ஒரு படம் போடுவாங்க, ஊரே வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அந்த அனுபவம் எனக்கும் இருக்குது. 90 kidsக்கு பாதி பேருக்கு கண்டிப்பாக அந்த அனுபவம் இருக்கும். அதில் எனக்கும் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைட்லாம் ஃபுல்லாக வாத்து, ஆடு அந்த இது வச்சுருப்பாங்க. அந்த ஒரு இது மாதிரி வச்சு அதில் மூடி வச்சு அடக்கப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த இடத்துல அந்தளவுக்குலாம் வீடு இருக்காது. இப்போ தான் எல்லாம் மாறி போச்சு. காலங்கள் மாற மாற எல்லாமே மாறி போயிட்டேன். ஸோ இப்படி தான் வரணும். அது ஒரு சாஸ்தா கோவில் அந்த இருக்கு இல்லையா, அது வந்து சாஸ்தா கோவில். என் ஊரை ஒரு தர நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட்டு போகிறதுனால போகிற வழியை மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து எங்கள் வீடு இருக்கிற தெருக்குள்ளே போகிறது. எல்லோரும் யாரா இவ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போகிறா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அங்கே இருக்கவங்கள. கிராமங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம் தானே.
ஸோ அந்த மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ வீடு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இந்த பாட்டி பார்க்குறாங்க, யாரா இது அப்படின்னு. ஸோ வீடு வந்துடுச்சு. இது வந்து முன்பக்கம் சைடில் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து வண்டி பார்க்கிங் போகிறது. ஸோ முன்பக்கம் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. இப்போது வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது வந்து. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறோம். முன்னாடி ஃபுல்லாக பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த வீடியோலாம் தனியாக காமிக்கிறேன். அம்மா